தடிமாடு இவ்வளவு நடந்திருக்கு. இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உனக்கு சொல்லணும்னு தோணல. யாரோ ஒரு 4வது மனுஷங்க சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதா இருக்கு. ஏண்டா நீ எல்லாம் ஒரு ரவுடியா? என்னடா செய்ய சொல்ற? எவ்வளவு தடவை புத்திமதி சொன்னாலும் காதுல விழுகவே செய்யாதுன்னு என்கிட்ட படிச்சு சொன்னேன். எதுவும் பிரச்சனை பண்ணிடாத, நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா நீ கேட்கவே மாட்டேன்னா. இந்த விஷயத்த என்கிட்ட விடுறா, நான் உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எத்தனை தடவை சொன்னேன். நீ வந்து சொல்லவும் நான் சொன்னா இல்லையாடா? என்னடா சொல்லி உனக்கு புத்தி வரலன்னா என்னடா பண்ண சொல்ற? நான் அன்னைக்கு அவகிட்ட அப்படி பண்ணதும் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி உடனே எங்க அம்மா கூட சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த ஆத்திரத்துலதான் நான் போய் ஏதோ பண்ணிட்டேன். அவளுக்கு தாலியை கட்டிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள எவனா ஒருத்தன் எங்க இருந்தா வந்து என்னையே அடிச்சு போட்டுட்டு என் முன்னாடியே அவளை என் பொண்டாட்டின்னு சொல்றான். ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாவே அவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டு உன்னையே அடிச்சு போட்டிருப்பான். அவனுக்கு எவ்வளவு திமிரு. அவன் ஒரு டாக்டர். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? உன்னை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரிச்சு சாப்பிட்டுருவேன்னு என்கிட்டயே சொல்றியா? இப்ப எனக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கும். அடிமாடு, நான் தான் சொன்னேன்ல எந்த பிரச்சனையும் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன்னு. அந்த புள்ளைய கட்டி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொன்னா இல்லையாடா? எனக்கு என்ன தெரியும் அவளுக்கு ஒரு பிரச்சனைனா எவனோ ஒருத்த வந்து நிப்பியானு. அவனே எதிர்பார்க்காத விஷயம் இது. இது நாள் வரைக்கும் நான் அவ பின்னாடியும் போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனா இப்படி ஒருத்த இருக்கிறதே எனக்கு தெரியாது. இவன் எப்படி வந்தியான்னு கூட தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க 2 பேத்துக்கு ஊடால ஒருத்த இருக்கியான், அதுவும் அவளுக்கு புடிச்சவனா இருக்கியான். இப்ப என்ன பண்றது? இப்ப வந்து கேளு என்ன பண்றதுன்னு. இத கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அம்மா பேச்ச கேட்டு அப்படி பண்ணிட்டேன். இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? எனக்கு உதவி பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லன்னா நானே பாத்துக்கிறேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சா மசர் இல்ல. கையிலெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்டயே கோவப்படு. எல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையில நடக்காம நானே பாத்துட்டு இருந்திருப்பேன். அவசரம் கொடுக்க இப்ப என்னதான்டா பண்ணணும்ன்ற? நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். என்ன செய்வ? நாளைக்கு அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து உனக்கு கட்டி வைக்கிறேன். என்ன புரியுதா? நிசமாவா மாப்பிள்ள சொல்ற? இப்ப மட்டும் வாய இழிச்ச வாய்மா. சரி விடு. எப்ப கடத்தி கொண்டு வந்து எப்ப எனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்ப? ஆமா, நான் நேரம் காலம் எல்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போட இவனே பாரு, எல்லா பிளானும் பண்ணிட்டு உனக்கு நைட்டு போன் பண்றேன், தயாரா இருந்துக்க. என்ன நான் சொல்றது உனக்கு புரியுதுல? புரியுது மாப்பிள்ள. நீ பாட்டுக்கா போய் நாளைக்கு கல்யாணம் யாருக்கிட்டயாச்சும் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் உன் வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கறணும். சரி மாப்பிள்ள, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லிதான் பாரு, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என் செல்ல மாப்பிள்ள. வேண்டா. என்ன நோண்டா? நீ எனக்கு முத்தம் கொடுக்கறத பார்த்து யாராச்சும் தப்பா நினைச்சுக்கிடுவாங்க. ஆம்பளை முத்தம் கொடுக்கறது நல்லா வாடா இருக்கு. ஏதோ ஒரு சந்தோஷத்துல கொடுத்துட்டேன், அதனால என்ன? வாய உடச்சிருவேன். மட்டும் என் ஆளு பார்த்தா என்ன நினைப்பா? இப்ப வேற அவ வர்ற நேரம். சரி என் ஆள் வர நேரம் ஆச்சு, நீ கிளம்பு. பத்தியா அவ ஆள் வரவும் என்ன கலட்டி விடுற பத்தியா? சிப்பா, என் ஆள் வந்துட்டா, நீ இடத்த காலி பண்ணு. வந்தாச்சா, இனிமே என்ன கலட்டி விட்டுருவியா? நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே. கேட்டு தொலைஞ்சிட்டு கிளம்பு. முத்தம் கொடுத்தா மட்டும் தள்ளி விடுற, ஆள் முத்தம் கொடுத்தா என்ன பண்ணுவ? ஒழுங்கு மரியாதையா ஓடிரு. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி கோவப்படாத, அப்புறமா சொல்லு. மண்டை வந்து சேர்ந்திருக்கேன் பாரு. ஹாய் சிஸ்டர். போயிட்டேன். எல்லாம் போறானே ஒரு தடிமாடு, அவனாலதான். சரி உனக்கு வேலை கிடைச்சிச்சா? இல்ல, எங்க போனாலும் வேலை இல்லன்னு தான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவதானே. சரி விடு, அதான் அவளை மிரட்டி விட்டுட்டியே, அப்புறம் எனக்கு திரும்ப அவ மேல கோவப்பட்டு இருக்க. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ணிருவா அப்படி? கத்தாத. சரி விடு. இவ்வளவு நாள் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதோ ஏமாத்திட்டோம். இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. இவன் அன்னைக்கு நம்மள மிரட்டினவன் தான். இவங்கிட்ட நின்று என்ன பேசிட்டு இருக்கான்? இதுக்கப்புறம் நம்ம யாரையும் ஏமாத்த முடியாது. ஏன் முடியாது? திரும்ப உன் ஃப்ரெண்டு கிட்டயே போய் என்ன மன்னிச்சிரு, நான் இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்ப வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பாரு. இது மட்டும் நடக்காது. ஒரு வாட்டி அவளுக்கு தப்பு பண்ணது பிடிக்கலன்னா அடுத்த தடவை அவ பக்கத்திலேயே சேர்க்க மாட்டான். அடி பாவி, அப்ப இவன் உன்னோட ஆளா? நல்லவே நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா நான் இன்னும் ஒன்னு நம்பிக்கிட்டு தான் இருப்பேன். எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆடி நான் எவ்வளவு நம்பினேன். ஆனா நீ என்னை இப்படி ஒரு ரவுடியை விட்டு மறக்க வச்சிருக்கீல. அன்னைக்கே எனக்கு தெரியாம போச்சு. இதை நான் எப்படி யோசிக்காம விட்டேன். இவ இப்படி அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா நான் இதை பத்தி புரிஞ்சுக்கிறவே இல்லை. இப்ப தாண்டி தெரியுது உன்னோட சுயரூபம் என்னன்னு. ஆனா இன்னும் நீ என்னை பைத்தியக்காரியாவே நினைச்சிட்டு இருக்கேல. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வரவே முடியாது. நெக்ஸ்ட் பிளான் என்ன? உனக்கு வேலை கிடைக்கட்டும். உனக்கு வேலை இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் உன்கிட்ட காசு இல்லையா என்ன? என்கிட்ட ஏது காசு? அதான பார்த்தேன். இப்ப தானடா 2
ஆமா அதெல்லாம் எனக்கு பக்கோடா வாங்குறது கூட பத்தாது. நீ கொடுத்த 2 லட்சம் தானே காணுது. சரி, உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அதெல்லாம் எங்க விஷயம். அவனுக்கு ஒரு பிரச்சனை. அதான் நாளைக்கு ஒரு பொண்ணை கடத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்ன சொல்ற நீ? தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருக்காத. அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிடுவாங்க. பாரு, வந்தமா பேசினமா கடலை போட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு என்னோட விஷயத்துல நீ தலையிடாத. என்னோட வேலையை நான் பாத்துக்கிருவேன். ஏன் அப்படி பேசுற? என்னடி இந்த அட்வைஸ் பண்ற வேலையில என்கிட்ட வச்சுக்கிறாத, புரியுதா? சரி, என்னமோ பண்ணி தொலை. இப்படி சும்மாவே சுத்திட்டு திரியறத விட்டுவிட்டு 4 இடத்துல வேலை கேட்டுப்பாரு, வேலை கிடைக்கும். சரி, அடி பாவி, நீ சம்பாதிச்சு இவனுக்கா கொடுத்துட்டு இருக்க? இத்தனை நாள் எங்க அம்மா உடம்பு சரியில்லை, எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு நடிச்சிட்டாடி இருந்த. இதெல்லாம் தெரியாம உன்னை நான் நல்லவன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன் பாரு. இத்தனை நாள் உன்னை காப்பாத்தினது அசிங்கமா நினைக்கிறேன்டி. இவ்வளவு ஒரு மனுஷியா? சரி, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறேன்னு சொல்ற? கொடுக்கறத கொடுத்துட்டு கிளம்பு. போடா. வாடி, ரொம்ப தான் பிகு பண்ணுவேன். இங்க பாரு, உன்கிட்ட இப்பெல்லாம் பேசுறது யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அதெல்லாம் பாத்துக்கலாம். எவே வரானு நான் பாக்குறேன். என்னங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னன்னு சொல்லு. இங்க வாங்க, கோவப்படாதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வீட்டுல இருக்கதே நரக வேதனையா இருக்கு. சே, இங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். வேற எங்க போவீங்க? வாங்க. என்ன விஷயம் சொல்லி தொலை. என் தலையெழுத்து. இந்த மனுஷங்கிட்ட இப்பெல்லாம் பேசணும். இங்க பாருங்க, பேசாம உங்க தங்கச்சி மேல நம்ம பையனுக்கு கட்டி வச்சிருங்க. சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லடி? என்னங்க வெக்கம் இருக்கு? நம்ம என்ன உரிமை இல்லாததையா கேக்குறோம்? என்ன உரிமை இருக்கு உனக்கு? இவ்வளவு உரிமை இருந்தா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தா பத்தியா? அப்ப போய் நீ உதவி பண்ணிருக்கணும். அப்ப சொல்லு உரிமை இருக்குன்னு. என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவளை விரட்டி விட்ட பத்தியா? அப்ப என்னால ஒன்னும் பண்ண முடியல. அந்த சூழ்நிலையை நினைச்சா எனக்கு தாண்டி அசிங்கமா இருக்கு. பெருசா அப்ப பேச வந்துட்டா உரிமை இருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. உங்க தங்கச்சி நீங்க கேட்டா எதையுமே மாட்டேன்னு சொல்ல மாட்டா. புரிஞ்சுக்கங்க. நம்ம பையனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சதுனாலதானே கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அவ அந்த புள்ளைய படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறா. ஆனா பொறாம பிடிச்ச நீயும் உன் மகனும் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால தானே இந்த வீட்டுக்கு அந்த புள்ளைய கட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்தி அவ வாழ்க்கையவே நாசமாக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னதையா முடிவ சொல்ற? என்னால போய் பொண்ணு கேட்க முடியுமா? முடியாதா? முடியாதுடி, முடியவே முடியாது. ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டமேனு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது தருதலைய பெத்து வச்சிருக்கேன்னு. அவனை கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளையோட வாழ்க்கைய வீணாக்க நான் விரும்பல. இது என் தங்கச்சி மகளா இருந்தாலும் சரி, எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அவனை கல்யாணம் பண்றதுக்கு விடவே மாட்டேன். பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு பேரன் பாத்திய பாக்கணும்ன்ற எண்ணமே இல்ல உங்களுக்கு. ஓடி போடி இவளே. இவனை கட்டிக்கிட்டு ஒரு குடும்பமே நாசம் ஆகுறதுக்கு இவனுக்கு கல்யாணம் முடிக்காமலே இருக்கலாம். பேரம் பத்தி பாக்குறலாம், பேரம் பத்தி கட்டவ. நீ புள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா அது ஏன்டி இப்படி ஊர் சுத்திட்டு தெரிய போகுது? நான் சொல்லணும். கருதலையா பிள்ளைய பத்ததுக்கு இதுடாச்சும் போய் தொலைஞ்சிடலாம். போக வேண்டியதுதானே? யார் வேண்டான்னு சொன்னா? அப்பா எங்க போனோமா தாராளமா போய்க்குங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், தேடவும் மாட்டோம். தவறுதல எனக்கு போய் பிள்ளைய வந்து தொலைஞ்சிருக்க பாரு. என்னமா பிரச்சனைப்பா? ஒண்ணும் இல்லடா, உங்க அப்பனை போய் அவளை பொண்ணு கேளுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டியோ? கேட்க முடியாதுடா. எல்லாம் ஒரு அப்பனாயா வந்து சேர்ந்திருக்க பாரு எனக்கு வில்லனா. ஆமா, நான் போய் உன்னை பிள்ளைய பத்தி தொலைஞ்ச பத்தியா என்னைத்தானே சொல்லணும். அத்தோட மகனும் வந்து சேர்ந்திருக்கீங்க பாரு ஒரே மாதிரி. பாரியா, நீ போய் பொண்ணு கேட்கலனாலும் அவ என்னத்தான் கெட்டுவா பாரு. பாக்குறேன்டா, அதையும் பாக்குறேன். இத்தனை நாள் அங்கிட்ட ஊர் சுத்திட்டு தான் திடுறேன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது ஒரு குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறேன்னு. என்கிட்ட எத்தனை தடவை சொல்றது ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வீணாக்கிறாதான்னு கேட்டு தொலைக்கிறியாடா கட்டவனே. சி பாருமா, இந்த ஆளு போய் பொண்ணு கேட்கணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல. என்னோட வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறேன்னு நாளைக்கு உங்களுக்கு தெரியும். டேய் எனத்தையாச்சும் ஏடா கூடமா பண்ணி தொலைஞ்சிட்டு உசுர வாங்காத. அதான் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. என்னமோ பண்ணி தொலை. ஆனா ஒண்ணு, போலீஸ் கேஸ்ன்னு ஆச்சுன்னு வச்சுக்க, நான் எதுக்குமே வரமாட்டேன். எனக்கு புள்ளையும் இல்ல பொண்டாட்டியும் இல்லன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருவேன். அதெல்லாம் நான் சொல்லணும் முடியும். இந்த அல்ல ஒரு அப்பேன். இந்த ஆள் எங்கிட்ட இருந்துமா பிடிச்ச பாரு. நீ நானும் ஒன்னா இருக்கும், அந்த ஆள் மட்டும் தனியா இருக்காருமா. என்னையாம ஒத்த பிள்ளைய பத்த கூட ஒரு அண்ணனோ தம்பியோ பத்து இருந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்போம்ல. எந்த நேரத்துல எதை பேசுறேன் பாரு. சரி, நாளைக்கு என்ன பண்ணணும்ன்றியா? என்னடா பண்ண போற? அதான் நாளைக்கு பாருமா. அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவுல வந்து மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் அந்த எழுவட சிரிக்கியாலதான். ஏய், உன்னை கட்டிக்கிட்டு வந்து என்ன பாடு படுத்துறேன்னு பாரு. அப்புறம் தெரியும் இந்த கோணவாய் கோகில யாருன்னு. பூங்கொடி அத வரேங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. என்னையா பூரசா? அம்மா
தோட்டத்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லம்மா இன்னும் இருக்கு. வயக்காட்டுல ஆள் விட்டு களை எடுக்க சொல்லியிருக்கேன். ஆள் களை எடுத்துட்டு இருக்காங்க, போகணும்மா. ஓ அப்படியா, சரியா சரி. சொல்லுங்க. உங்கடி கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்கணும், தாலி எடுக்கணும்னு சொன்ன பத்தியா? ஆமாங்க. அதான் பணம் கொண்டு வந்தேன், வாங்கிக்க. சரிங்க. பத்திரமா வச்சுக்கமா, பீரோல புட்டி வச்சுக்க. சரிங்க. என்னைக்கு துணிமணி எடுக்க போறீங்க? என்னங்க போறீங்கன்னு கேக்குறீங்க, நீங்களும் தாங்க வரணும். எதுக்குமா, நீங்க போயிட்டு வந்தா பத்தலையா? இல்ல சொன்னீங்க போங்க. நாங்க மட்டும் போய் துணிமணி தாலி எல்லாம் எடுத்துட்டு வரணுமா? பெரிய மனுஷன் நீங்களும் வந்துதான் ஆகணும். ஆமையா பூரசு, பொம்பளை பிள்ளைங்களை தனியா அனுப்பிவிட்டா நல்லாவா இருக்கும்? நீ பேர எல்லாம் போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. மாப்பிள வாங்க மாமா. என்ன மாப்பிள, கல்யாண வேலையில எப்படி போகுது? நல்லா போகுது மாமா. பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு, மண்டபம் புக் பண்ணியாச்சு, சாப்பாட்டுக்கும் ஆள் சொல்லியாச்சு. வேற எதுவும் பண்ணணும்னா சொல்லுங்க, சிறப்பா பண்ணிருவோம். ஐயோ அதான் நீங்க இருக்கீங்களே, அது பத்தாது. இதுக்கு மேல என்ன சிறப்பா செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உட்காருங்களே, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன மாப்பிள, பொண்டாட்டியும் மகளும் எப்படி இருக்காளுங்க? அங்கனால அடங்கி உடங்கி இருக்காளுங்களா? அவள்களாவது அடங்கி ஒடுங்கி இருக்கதாவது. நீங்க வேற ஏன் அத்த இங்க வரணும்னு தவி எடுத்துறாளுங்க, என்ன பண்றதுனே தெரியல. வந்தா வந்துட்டு போட்டோம், விடுங்க மாமா. அப்படிலாம் விட முடியாது மாப்பிள்ள. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து இது எப்படா கெடுக்கலான்னு தான் திருறாளுங்க. அவளுகளை இந்த வீட்டுக்கு விடலாமா? அப்படிலாம் எதுவும் நடக்காது மாமா. நம்ம இருக்கத்துல நம்மள மீறியா எதுவும் பண்ணிட போறாங்க. ரெண்டு பேரும் சரியான விஷம் மாப்பிள்ள. எப்ப எதை என்ன பண்ணுவாளுன்னே தெரியாது. குடுமா. அனுஷ்காவும் செல்வியும் எப்படி இருக்காங்களே? அவளுக்கு அண்ணா நல்லா இருக்காளு. சரி டீயே குடிங்க மாப்பிள்ள. அப்புறம் நான் எதுக்கு வந்தேனா, இத வாங்கிக்கங்க மாப்பிள்ள. என்னன்னு இதெல்லாம்? நடக்க போறது என் பிள்ளை கல்யாணம், அதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நான் இது கூட பண்ணாட்டி எப்படிமா? நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலனே. நாங்க உங்க பிள்ளை வேற எங்க பிள்ளை வேறன்னு நினைச்சு பாக்கலனே. நானும் அப்படி நினைக்கலமா. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. பொண்ணுக்கு தாலி எடுக்கணும், சேலை எடுக்கணும், சீர்சனத்தி செய்யணும், எல்லாம் பண்ணணும்ல மாப்பிள்ள. எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல. இத வேணான்னு சொல்லாம வாங்கிக்கங்க மாப்பிள்ள. என்னால முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணுக்கு நான் 30 ரூபாவே நகை வச்சிருக்கேன், அது போதும்ல. என்ன நடக்குதுங்க? என்னமோ காசு பணம் நகை அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமில்லையா, நாளைக்கு துணிமணி எடுக்க போகணும்ல. பொண்ணுக்கு சேலை எடுக்கணும், தாலி எடுக்கணும், உனக்கு துணிமணி எடுக்கணும், எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அப்பா அதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டாரு. ஆனாலும் அண்ணே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பணத்தையும் வாங்கிக்கங்க, எல்லா செலவும் நீங்களே எடுத்துக்கிட்டா எப்படி? என் பொண்ணுக்கு முடிஞ்சதை நான் செய்யணும்ல அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அதுதான் நான் சொன்னோம், உங்க பொண்ணு வேற எங்க பிள்ளைங்க வேறன்னு நாங்க நினைக்கல, எல்லாமே ஒண்ணுதான், இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணுக்கு நான் 30 ரூபாவே நகை சேர்த்து வச்சிருக்கேன், சீர்சனத்தை செய்யணும், எல்லாம் பண்ணணும், இதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன மாமா நீங்க என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சீர்சனத்தை செய்வீங்க, நகை நட்டு செய்வீங்க, நான் உங்க மகளை கட்டிக்கணும்னு சொன்னேன். அப்படி இல்ல மாப்பிள்ள, பெத்த கடமைக்கு நாங்க எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அப்படிலாம் இல்ல மாமா. யாருமே இல்லாத எனக்கு உங்க மக ஒரு வரமா கிடைச்சா. இவ்வளவு சொந்த பந்தம் எனக்கு கிடைக்க காரணமே அவதான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு நகை கொடுப்பீங்க, காசு பணம் கொடுப்பீங்க, சொத்து சவம் கொடுப்பீங்கன்னு நான் இவ்வளவு விரும்பல. இவளால மட்டும்தான் எனக்கு இவ்வளவு சொந்த பந்தம் கிடைச்சிருக்கு. நான் பெத்தவங்க இருந்தா கூட என்ன எப்படி பாத்துக்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பெத்த பிள்ளைய விட அதிகமா பாசம் வச்சு என்ன பாத்துக்கிறீங்க. எனக்கு தேவை உங்க பாசமா அன்பு தானே தவிர நீங்க கொடுக்குற நகை பணம் காசு சீர்சனத்தை எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு என் மலர் மட்டும் போதும். மாப்பிள்ள நீங்க வேணா பெருந்தன்மையா இருக்கலாம், எதுவும் வேணும்னு சொல்லலாம். ஆனா எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சுதானே ஆகணும். நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாமா. எனக்கு என் மலர் மட்டும் போதும். இப்ப என்ன, தாலி எடுக்கணும், சேலை எடுக்கணும், எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இல்லம்மா, இது என்னோட கல்யாணம். என்னோட கல்யாண செலவை நான் தானே ஏத்துக்கணும். உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. கஷ்டம்னு யார் சொன்னது? ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ எப்படி எங்களை பெத்த அப்ப ஆத்தா மாதிரி நினைச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி நாங்களும் உன்னை பெத்த பிள்ளை மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீ வேற அஸ்வின் வேறன்னு நாங்க நினைக்கல. அதனால பேசாம இரு. பெரியவங்க நாங்க என்ன முடிவு வேணும்னாலும் எடுத்துக்கிடுவோம். வேலை கல்யாணத்துல மணமேடல உட்காந்து தாலி கட்டுறது மட்டும்தான். என்ன புரியுதா? புரியுதுப்பா. இருந்தாலும் நடந்தாலும் சொல்லக்கூடாது. அப்படியே அதை மீறி ஏதாச்சும் காசு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நானே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிருவேன். என்ன புரியுதா? புரியுதுப்பா. என்ன இந்த காலத்துல எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்டு வாங்குறவங்க மத்தியில எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு என் மலர் மட்டும் போதும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும் தெரியுமா? நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாமா, உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு.
இப்படி பார்த்தா நானும் தான் அதிர்ஷ்டசாலி. நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. நாளைக்கு சேலை எடுக்க போறாங்களாம். உனக்கு எந்த மாதிரி சேலை பிடிக்குதோ நீ எடுத்துக்க. சார் எங்க போறீங்களா? நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதெல்லாம் முடியாது. என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு வந்துதான் ஆகணும். நீங்க தான் எனக்கு நாளைக்கு சேலைய செலக்ஷன் பண்ணணும். இது என்னடி அநியாயம்? நீ தான் கட்ட போற, நீ தான் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கறணும். நான் தான் கட்ட போறேன். ஆனா பார்க்க போறது யாரு? நான் தான். அப்ப நீங்க தான் செலக்ஷன் பண்ணணும். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எந்த அர்த்தமும் இல்லாம அந்த பயம் இருக்கணும். பயமா? எனக்கா? தனியா வந்தா தெரியும் யாருக்கு பயம் இருக்குன்னு. சிப்பாங்க. என்ன சீப்போங்க? இப்ப சொல்லு, யாருக்கு பயமா இருக்கும்? யாருக்கும் பயமா இருக்காது. ம்ஹும். ஐயோ எல்லாம் இருக்காங்க. இப்ப என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கேட்காது. நினப்புதான். சரி, நான் சொன்னது புரிஞ்சுச்சுல? நாளைக்கு தான் நீங்க எனக்கு சேலைய செலக்ட் பண்ணணும். இல்ல இல்லைன்னா கொன்றுவேன். கொன்றுவீங்களோ? ஆமா பின்ன. சரிங்க மகாராணி, அப்ப நாளைக்கு நீங்க முன்னாடி போங்க, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு பின்னாடியே உங்களுக்கு வந்துடுறேன். அப்ப கூட வர மாட்டீங்களா? அப்ப என் வேலையெல்லாம் யார் பாக்குறது? இன்னும் என் கூடவே வாங்க மாமா. என் செல்ல பொண்டாட்டில, நாளைக்கு நான் என்னோட முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சிட்டு உனக்காக சீக்கிரமா வந்துடுவேன். என்ன சரி. பொண்டாட்டினா பொண்டாட்டி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.